இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இதெல்லாம் செஞ்சே தானே சார் சொல்றீங்க. என்னத்தையாவது 5 வருஷத்துல நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், 5 வருஷத்துக்கு பிறகு நாங்க வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னா சொல்லணும்ல. 5 வருஷம் நாங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம், இதே வேலை தொடரணுமா இல்ல இது இடையில நிக்கணுமா? எடப்பாடியார் வந்தாருன்னா இது எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு. இந்த சிறப்பான வேலைகள் தொடங்குவதற்கு நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போகணும்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் எப்பா சிறப்பா தொடரணுமா? இப்போ அங்கங்க தமிழ்நாடு இந்த பெண்கள் பாலியல் தொல்லையில முதலிடம் 2வது இடம் சொல்லுங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே சீரழிஞ்சு போகுது, அங்கங்க சாராயம் விற்குது. நீங்க கடன் வாங்கி அந்த காசுல லவுட்டி விடுறீங்க. இதெல்லாம் தொடரணுமாப்பா சாமி, இதுதான் நீங்க செஞ்சது, இது தொடரணுமான்னு கேட்டுற பாருங்கிறதுக்காக இது இயற்கை கூட்டணி அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா? இப்போ அதால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதால அவர் சந்தில போனாரு, காலில் நோய்ஞ்சு போனாரு. அடிமை கூட்டணி தானே, என்ன அடிமைன்னு சொல்றீங்களா? இந்த அடிமை உங்க பாஷையில இந்த அடிமை கடந்த 5 ஆண்டுகள் இதை செஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடியார் போடுறாருல. நாங்க தைரியமானவங்க, நாங்க இதை செஞ்சிருக்கோம்னு ஒன்னு சொல்லு. நீ செஞ்சதை சொல்லி இங்கே மக்கள்கிட்ட ஓட்டு கேளு. சும்மா எடப்பாடி அங்கே போனார் இங்கே போனாருன்னு தனிநபரை கொச்சைப்படுத்தினா திருப்பி நான் அடிச்சா நீ தாழ மாட்டேன் அப்படின்னா சும்மா ஒரு 2 பாயிண்ட் எடுத்து விட்டாரு. உனக்கு சுருண்டு போய் என்ன எடப்பாடி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை, இன்னும் இவனுக்கு இதுக்கு முன்னாடி நாகரிகத்தின் பிள்ளைகள் மாதிரியும் ரொம்ப நாகரிகமாக இவங்க பேசின மாதிரியும். சார் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி திமுக மீது ஏற்பட்டிருக்கு. நான் இங்கே வரும்போது ஒரு லிஸ்ட் பார்த்தேன், யாரெல்லாம் ஓட்டு கேட்க போது விரட்டி அடிக்கப்பட்ட திமுக ஆளுமைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை பார்த்தேன். அதில் அமைச்சர் கயல்வெளி,